உறவுகளுக்கு அன்பான வணக்கம். தற்போது நாட்டிலே பெய்து வரக்கூடிய அடைமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த அறிவித்தல்கள் கடந்த வாரத்தினுடைய இறுதியிலிருந்து கொடுக்கப்பட்டு வந்தாலும் 24ஆம் தேதி 25ஆம் தேதி அளவிலே அதிகளவான எதிர்பார்ப்புகள் இருந்தது. சூறாவளியாக மாறக்கூடும், இந்த தாளமுகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கிழக்கு வடக்கு பகுதிகளிலே ஏற்படுத்தப் போகிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவி இருந்த நிலையில் அந்த விடயங்கள் எல்லாம் உண்மையில் வதந்தி என்று சொல்லி பின்னர் தகவல் வந்தது. நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து பெய்து வரக்கூடிய அடைமழை, அதாவது இரவு பொழுதிலே முற்றுமுழுதாக ஒரு சில நிமிடங்கள் கூட அந்த மழை ஓயவில்லை. எனவே தொடர்ச்சியான இந்த மழை காரணமாக இப்போது நாட்டினுடைய பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. எனவே இன்றைய நாளினுடைய 1 மணி அளவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, தென்கிழக்கு வங்காள விரிகுடாவிலே உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது அம்பாறைக்கு கிழக்காக 82 கிலோமீட்டர் தொலைவிலே நிலை கொண்டிருப்பதாகவும் அது இன்று இரவு அல்லது நாளை காலையிலே புயலாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வந்திருக்கிறது. பெங்கால் என்று சொல்லி இந்த புயலுக்கு பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரக்கூடிய கனமழை இன்னும் அதிகரிக்கலாம் என்று சொல்லியும், அதேபோல ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மந்தமான வேகத்தில் நகர்வதால் இதன் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் என்று சொல்லியும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மிக குறிப்பாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் வீசக்கூடிய வேகமான காற்று தொடரும் என்று சொல்லியும், சில வேளைகளில் இந்த காற்று மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாக வீசக்கூடும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்வர்கள் அல்லது ஆற்றிலே மீன்பிடியில் ஈடுபடக்கூடியவர்களை பாதுகாப்பாக அந்த தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கடலோரங்கள் அதேபோல ஆற்றுப்பகுதி நீர் மூழ்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேறுமாறும், உயரமான இடங்களுக்கு செல்லுமாறும், பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலம். எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை இந்த காலநிலை கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுடைய பரீட்சைகளை எதிர்கொள்வதில் கூட சிக்கல்கள் இருக்கிறது. எனவே அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான முயற்சிகள், சில பாடசாலைகள் தற்போது வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. எனவே இதன் காரணமாக என்ன நடவடிக்கை அரசு எடுக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கிடையில் இப்போது கல்முனையையும் நாவிதன்வெளி பிரதேசத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கிட்டங்கி பகுதி. இந்த கிட்டங்கி பகுதியிலே வழமையாக மாரி காலம் என்று சொன்னாலே வெள்ளம் வருவது வழக்கம்தான். ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளம் என்பது எதிர்பாராத அளவுக்கு அல்லது வரலாறு காணாத அளவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளமாக இருக்கிறது. வழக்கமாக அந்த கிட்டங்கி பெரிய பாலத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாதாரணமாக ஒரு 3 அடி வரைக்கும் 2-3 அடி வரைக்குமான நீர் பரவி செல்வது வழக்கம். அதனூடாக போக்குவரத்துகள் முற்றுமுழுதாக தடைப்படாத போதிலும் சில வேளைகளில் அப்படி தடைப்படுகின்ற சந்தர்ப்பம் வந்தால் கூட பிரதேச செயலகம் அல்லது பிரதேச சபை அந்த பகுதியினூடாக ஒரு உளவு இயந்திரத்தினூடாக மக்களை ஏற்றுவது அல்லது கடுமையான ஒரு ஆபத்தான நிலைமை வந்தால் கூட போட் மூலமாக மக்களை ஏற்றி பறிப்பதெல்லாம் நடந்து வந்தது. ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தம் என்பது காலை நேரத்திலே சாதாரணமாக அந்த பாலத்துக்கு அந்த புறமாக வெள்ளம் பரவியது. போது கூட பயணிகள் அதனூடாக கடந்து செல்வதிலே மிகப்பெரிய அபாயம் காணப்பட்டது. இருந்தாலும் ஒரு சிலர் அதனூடாக நடந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். உளவு இயந்திரத்தில் ஒரு சிலரை ஏற்றி இறக்கினார்கள். அதேபோல நேவி தொடர்ச்சியாக இதனூடாக போட்டிலே சில மாணவர்களுக்காக, முக்கியமாக அந்த மாணவர்களுடைய பரீட்சைக்காக அவர்களை ஏற்றி இறக்கக்கூடிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீர்மட்டம் இன்னும் அதிகரித்து பழைய பாலத்திற்கு மேலாலே இப்போ முழங்காலுக்கு மேலால தண்ணி போகிற மாதிரி இருக்குது. முழங்காலை விட தாண்டி இருக்குது. கிட்டங்கி பிள்ளையார் ஆலயத்தினுடைய சுற்றுப்பகுதி முற்றுமுழுதாக மூழ்கி இருக்குது. அதே போல் வீதிக்கு ஒரு குறிப்பிட்ட 1 மணித்தியால பகுதிக்குள்ளேயே வீதியை கடந்து இப்போது நீர்மட்டம் ஊருக்குள்ளே ஏற ஆரம்பித்தது. எனவே இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை மக்களுக்கு கொடுத்திருக்குது. எனவே இந்த கிட்டங்கி வீதியினூடாக பயணிக்கக்கூடிய உறவுகளுக்கு அன்பான வேண்டுகோளாக சொல்லக்கூடிய விஷயம், ஏற்கனவே நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் அந்த இடத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அது அனர்த்த நிலைமைகளின் போது ஏற்படக்கூடிய முகாமைத்துவ செயற்பாடுகள் தொடர்பாக விளக்கியிருந்தார். அதே போல உதவி பிரதேச செயலாளர் இணைய கிராம சேவகர்கள் எல்லாம் காலையிலே இந்த கிட்டங்கி வெள்ள பகுதியிலே நின்று அங்கு வரக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக நேவியிலே பணியாற்றக்கூடிய சகோதரர்கள் மழை வெள்ளம் என்பதை கடந்து அவர்கள் அந்த நடுங்கியே மக்களை அந்த கரைக்கும் இந்த கரைக்குமாக மாறி மாறி போட்டிலே கொண்டு சென்று விடுகிறார்கள். நேவியைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களை தாண்டி 4 பயணிகளை அதில் ஏற்றிச் செல்வதற்கு அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். அதுதான் பாதுகாப்பானது என்று சொல்லியும் அவர்களுக்கான பாதுகாப்பு அங்கிகளும் வழங்கப்பட்டு ஏற்றிச் செல்லப்படுகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் கொஞ்சம் அதில் நேரதாமதம் என்பதற்காகவே சில பேர் அந்த இடத்திலே அவசரப்பட்டு ஏறி சில வேளைகளில் அந்த தாமதங்களை ஏற்படுத்துகிறார்கள். தயவு செய்து எல்லோரும் இந்த இடத்திலிருந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, எல்லோரும் வீட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே மிக முக்கியமாக மாணவர்களுக்காகத்தான் இந்த பயண வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய பரீட்சை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் பரீட்சை முடித்து வரக்கூடியவர்கள் வீட்டுக்கு சென்று படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. அதே போல வயது முதிர்ந்தவர்கள் அந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் முன்னே அவர்களை அழைத்து
செல்ல வேண்டிய தேவை இருக்குது. எனவே நாங்கள் மனிதாபிமானத்தோடு நாங்கள் தான் முந்தி செல்ல வேண்டும் என்று இல்லாமல் இந்த இடத்தில் வழிவிட வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. வரலாறு காணாத வெள்ளம் எல்லா பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் அதிகளவில் அன்றாட உணவுக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடியவர்கள், சமைத்த உணவு வழங்கக்கூடிய சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது. சில சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக அவர்களை அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கும் அதேபோல் அவர்களுக்கான சமைத்த உணவுகள், உடை இப்படியான விடயங்களை கொடுப்பதற்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவர்கள் அப்படியான உதவிகளையும் களத்தில் இறங்கி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் கிட்டிங்கியை பொறுத்தவரையில் போலீஸ் பாதுகாப்பிலேயே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் கூட அங்கு செல்லக்கூடியவர்கள், அந்த வீதியை கடந்து செல்லக்கூடியவர்கள், அதாவது குறிப்பாக அந்த வெள்ளத்தினூடாக நடந்து செல்லக்கூடியவர்களை தடுப்பதற்கு அங்கு யாரும் இல்லையா என்ற ஒரு கேள்வி இருந்தது. நான் நிற்கிற நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் துணிச்சலாக தன்னிச்சையாக அந்த இடத்திலே இறங்கி வீதியை கடந்து செல்கிறார்கள். கிட்டத்தட்ட கழுத்துக்கு பிடித்த நீரினால் அவர்கள் செல்லுகின்ற போது நான் பார்த்து கொண்டிருந்த போதே ஒரு 5 பேர் கூட்டாக செல்கின்ற போது ஒருவரை அந்த இடத்துல நீர் இழுத்திருந்தது. ஆனால் குடையோடு சேர்த்து அவர் சறுக்கி இருந்தார். பக்கத்தில் சென்றவர் கையை பிடித்து அவரை பாதுகாப்பாக மீட்டிருந்தார். இது பாதுகாப்பானது அல்ல. இந்த பயணத்தை தவிர்த்து கொள்ளவும், என்னதான் இருந்தாலும் நாங்கள் வெளியிடத்தில் தங்கியிருந்தால் கூட எங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த வெள்ளத்திலே சிக்குண்டு போக வேண்டிய நிலைமை வந்தால் அது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். எனவே எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம். இந்த அனர்த்த நிலைமை சூறாவளியாக மாறக்கூடும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் பாதுகாப்பாக வீடுகளில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். முடிந்த வரையில் உறவுகளுக்கு உதவி செய்வோம். பல இடங்களில் உங்களுடைய நண்பர்களும் உறவுகளும் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு கூட நீங்கள் கை கொடுத்து உதவுங்கள். எனவே கிட்டங்கி வீதியினூடாக பயணிக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக இந்த பயணத்தை தவிர்ப்பது முற்றுமுழுதாக சிறந்தது என்று சொல்லலாம். போட்டூடாக அவசர நிலைமையில் செல்ல வேண்டியவர்களுக்கு மட்டும் அந்த இடத்தில் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகிறது. பாதுகாப்பற்ற முறையில் இந்த பயணத்தை தொடர வேண்டாம் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, வடவான்கரை பகுதியில் இருக்கக்கூடிய நாவிதன்வெளி, சவளக்கடை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கேம்பாக இருக்கட்டும், அதேபோல் வீரச்சோலை, இப்படியான பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மண்டூர், வெள்ளாவளி அந்த பகுதிக்கு உட்பட்ட வீதியும் தடைப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பாக படுவான்கரைக்கு செல்வதற்கான பல வீதிகள் முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கிறது. கிட்டங்கி பிரதான வீதி மூடப்பட்டிருக்கிறது. அதேபோல் வழுக்கமேடு பாலத்தால் வரக்கூடிய சொரைக்கல்ன வீதி, மாவடிப்பள்ளி, சம்மாந்துறையினூடாக சென்று வரக்கூடிய மாவடிப்பள்ளி வீதி மூடப்பட்டிருக்கிறது. மண்டூரில் இருந்து வருகின்ற போது மண்டூர் பாதை இப்போது செல்ல முடியாத நிலை வந்திருக்கிறது. ஏனெனில் அந்த அளவுக்கு வெள்ளம், அதனூடாக செல்வது கூட பாதுகாப்பற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் வெள்ளாவளி பாதை முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே முற்றுமுழுதாக பல கிராமங்கள் இப்போது தனித்து விடப்பட்டதாக இருக்கிறது. எனவே அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் தனவந்தர்கள் முடிந்தவரையில் அந்த ஊரிலே பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய மக்களுக்கு கை கொடுத்து உதவுங்கள். இந்த நேரத்தில் மனிதாபிமானத்தோடு செயல்பட வேண்டியது எல்லோருடைய கடமையாகவும் இருக்கிறது. உங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த முன்னுக்கு இருக்கிறார். நமக்கு தெரிஞ்சுதான் பெரிய வெள்ளம். நம்மட வயசுக்கு இதுதான் முதலாவது பெரிய வெள்ளம். ஏன்னா இந்த பாலம் தாண்டு காணலண்ணா. திருவந்தி மூடப்பட்டிருக்கீங்க. திருவந்தி மூடப்பட்டிருக்கீங்க. இது கிட்டங்கி பிள்ளையார் கோயிலோட சேர்த்த மாதிரி இருக்கிற அந்த வீதி ஓடம் எந்த அளவுக்கு அதிலேயே தண்ணி போகுதுன்றதை பார்க்கலாம். நீங்க எடுத்து நீர் இப்படியானே கிடக்குற ஓட்டு எடுக்க அப்படித்தான் இருக்கு. கிட்டங்கி பழைய பாலத்துக்கு மேலாலேயே முழங்காலுக்கு பிடிச்சது நீர்மட்டம் பரவி கொண்டிருக்கு. கிட்டங்கி பிள்ளையார் ஆலயம் கிட்டத்தட்ட அதில் மதில் மட்டத்திற்கு, அதாவது மதிலின் அடிப்பரப்பிற்கு நீர் பரவ தொடங்கி இருக்குது. எனவே இன்னும் நீர்மட்டம் உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தயவு செய்து பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நம்மளோட கிட்டங்கி பிள்ளையார் ஆலயத்தில் மதில் கீழ்ப்பகுதி வரைக்கும் ஃபுல்லாக வீதியை மறைச்ச மாதிரி நீர் மூழ்கி இருக்குது. அதை விட இந்த ஓரத்தால் ஃபுல்லாக ஆற்றுவாழை முற்றுமுழுதாக இருக்கிறபடினால இதனுடான போக்குவரத்து ஃபுல்லாகவே தடைப்பட்டிருக்குது.